கல்விக்கு பெருமை சேர்க்கும் மாணவ மணிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்தம் பெற்றோர்களுக்கும் இந்த விழாவை பெருமைப்படுத்த வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் காலை வணக்கம். எல்லா மேடைகள்லையும் வலியுறுத்தி சொல்கிற விஷயத்தான் இங்கேயும் நான் சொல்கிறேன். கல்வியும் ஒழுக்கமும் தான் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உங்களை காப்பாற்றுகின்ற ஒரு சக்தி. அதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க போதும். நீங்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்தீங்க, கிராமத்தில் பிறந்தீங்க, படிக்காத அப்பா அம்மாவை பிறந்தீங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 4 பேர் அந்த மாதிரி கல்யாணியா சொன்ன மாதிரி அரசு பள்ளிகளில் தான் படித்தவர்கள் ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தாங்க, ஒழுக்கமாக இருந்தாங்க, நேர்மையாக இருந்தாங்க. இந்த 4 பேர் வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும். கும்பகோணம் பக்கத்தில் பாபநாசம் இருக்குது. பாபநாசம் பக்கத்தில் வரங்கியம்மான்னு ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்து கோயிலில் மணி அடிக்கிற ஒரு புரோகிதர். அதாவது கிராமப்புறங்கள்லாம் சும்மா தினம் போய் சாமி விட மாட்டாங்க, விசேஷ நாள் தான் போவாங்க. அவர் பாட்டு காலையில் பூஜை பண்ணணும், மத்தியானம் உச்சி பூஜை பண்ணுவார், ராக்கால பூஜை பண்ணிட்டு போவார். யாராவது போய் தட்டில் காசு போட்டால் உண்டு. அந்த மாதிரி ரொம்ப வறுமையான சூழலில் ஒருவேளை சாப்பாடே செஞ்சு சாப்பிட முடியுமான்னு தெரியல. அந்த சூழல்லையே ஒரு மாணவன் பிறக்கிறான். உள்ளூரில் படிக்கிறான். படிச்சுட்டு கும்பகோணத்தில் ஆர்ட்ஸ் காலேஜில் மேல் படிப்பை முடிக்கிறான். சேலத்தில் போய் வாத்தியாராக கொஞ்ச நாள் இருக்கான். அதுக்கப்புறம் மெட்ராஸ் திருவல்லிக்கேணியில் ஹிந்து ஹை ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இருக்கார். 1939-45 2வது உலக யுத்தம் காலகட்டம். அப்போ சர்ச்சில்லாம் பிரிட்டிஷ் பிரதமராக இருக்கார். இந்த திருவல்லிக்கேணி ஹெட் மாஸ்டர் இந்த சர்ச்சுக்கு லெட்டர் போடுறார், யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷ் அப்படின்னு. இங்கிலீஷை கண்டுபிடிச்சி வாமன், சுவாசிக்கிற வாமன். அவன் இங்கிருந்துட்டு ஒரு தமிழன் யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷுங்கிறான். அவன் மிரண்டாங்க. அப்படி ஒரு தைரியம் எடுத்தாலும் யார் அவனை வர சொல்லணும்னு சொல்லி இங்கிலாந்து வர வைக்கிறாங்க. எப்படி பேட் இங்கிலீஷ்னு கேட்டோடனே விலைக்கு சொல்கிறார், இந்த மாதிரி இருக்கணும், நீங்கள் தப்பாக பேசினாங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு சரி இவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்ட்டு ரென்னன் மார்ட்டின் கிராமர் புஸ்தகம் நம்மெல்லாம் படிச்சிருக்கிறோம். அது மாதிரி இன்னொரு புத்தகம் ஒன்று அவங்க போட்டு இது பதிப்பிக்க போகிறோம், இது ஏதாவது குறைபாடு இருந்தால் கொடுன்னு கொடுத்தோன்னே ஒரு இரவு பூரா அந்த படித்து பார்த்துட்டு ஒரு 6 சாப்டர் ரொம்ப அண்டராக இருக்குன்னு சொல்லி இந்த 6 சாப்டர் பிச்சு போட்டார். பிச்சு போட்டு இவர் வேறு எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்து அதை பதிப்பிக்கிறாங்க. இங்கிலாந்து எவ்வளோ பெரிய நாடு, வெள்ளைக்காரன் எவ்வளோ பெரிய ஆள். அந்த நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அந்த 5 பேரை தேர்வு பண்ணி அதில் இந்த மனிதனை ஒரு ஆள் அப்படின்னு போடுறாங்க. இங்கிலாந்தில் வெள்ளைக்கார நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர் ஒரு தமிழனை போடுறான். இந்தியாவுக்கு வராரு. சத்திய சோதனைன்னு காந்தி அவர்கள் புஸ்தகம் எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட சத்திய சோதனையை ரீரைட் பண்ணி தரார். எங்கெல்லாம் குறைபாடுக்கோ கரெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. காந்தியை பாரத்தில் படித்தவர். இங்கே நாட்டு சுதந்திர போராடும் போது ஹரிஜன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு வர்றார். ஒரு 4-5 பீரியாடிக்கில் அந்த மாதம் வரக்கூடிய அந்த பத்திரிக்கை படித்து பார்த்துட்டு பாரத்தில் படித்தேன்னு சொல்கிற காந்தி ரொம்ப கேவலமாக இருக்குது இங்கிலீஷ் அப்படின்னார். நான் காந்தியோட இவர் 12 நாள் பெரியவர். இவர் செப்டம்பர் மாதம் 22, அவர் அக்டோபர் 2 பிறந்தவர். காந்தி அண்ணன் தான் கூப்பிடுவார் இவரை. ஆனால் நான் அந்த ப்ரூஃப் வேணும் அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்து திருப்தி அனுப்புங்க அப்படின்னா இவர் அப்பப்போ ப்ரூஃப் திருப்தி அனுப்பிட்டு இருந்தார். இங்கே ஹெட் மாஸ்டர் ட்ரிப்ளிகேன் இந்திய ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். ஒரு மீட் பண்ணி நாள் ஆகி போச்சு. காந்தி உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கே அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட தேதி நான் பீகாரில் இருக்கேன், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னோடனே இவர் புறப்பட்டு பீகார் போகிறார். பீகார் போனால் அங்கே ஒரு செங்கல்பட்டு மாதிரி ஒரு மஃபசியல் ஏரியாவில் ஒரு 2 லட்சம் பேர் தான். கீழே விவசாயிகள் தலப்பாக கட்டிட்டு புழுதி படிஞ்ச இடத்துல 2 லட்சம் பேர் மக்கள் நிற்கிறாங்க. ஒரு ரயில் போட்டி மேலே ஒரு ஏணி வச்சு ஏற்றி விடுறாங்க. ஒரு குச்சி கைகாது ஒரு மேலே ஒரு போர்வை பற்றிட்டு ஒரு மொட்டை தலையோட ஒருத்தன் கையில் குச்சி வச்சு நிற்கிறான். அவர் யாருன்னா அவர் தான் காந்தின்னாங்க. அவங்க கும்பிட்றாங்களே இந்த மனுஷன் கன்னத்தில் போட்டு நேரம் மெட்ராஸ் காந்தி இனிமே ப்ரூஃப் அனுப்ப வேலையை வச்சுக்காத, ப்ரூஃபை நீயே திருத்தி நீயே போட்டுக்க. என்கிட்ட பிளட் இங்கிலீஷ் அதான் இருக்கு, உங்கள்கிட்ட ஆன்மா இருக்கிறது. ஆன்மா சொல்வது வேதம், நீ என்ன சொன்னால் அது சத்தியம், நீ மானிப்பாதான் சொன்னான். அப்படி வாழ்ந்த மனிதன் சில்வட்டன் சீனிவாச சாஸ்திரி, ஒரு ஏழை பிராமணன் வீட்டு பையன். எங்கே பிறக்கிறோம், எங்கே பிறக்கிறோம்.
உயிரை கொடுத்து படிங்க, ஸ்தபமாக இருந்து படிங்க, படிச்சுன்னா உச்சத்துக்கு போகலாமல் ஒரு மனிதன். இது சரி, ரொம்ப பழைய கதை. சிவகுமார் சொல்றாரு, ஒரு 100 வருஷத்துக்கு முந்தின கதை. என்ன, நேற்று வரை வாழ்ந்த ஒரு மனிதன் 2015 தான் நம்மை விடைபெற்றுக் கொண்டான். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். என்ன பெரிய கோடீஸ்வரன் குடும்பத்தில் பிறந்தாரா? படகு ஓட்டுற வேலை அப்பாவுக்கு. ஜெயலலிதாபதினு 2 தீவுக்கு படகு ஓட்டுற வேலை அவங்க அப்பா பண்றார். அம்மா ஆயிஷம்மா, 4 பொண்ணுங்க, ஒரு பையன். இவ்வளவுதான் அரிசி எடுத்து போட்டு வெறும் கூழ் தான் பண்ணுவாங்க அவங்க. கூழை போட்டு உப்பு போட்டு பிரித்து கொடுப்பாங்க அவங்க. இப்படி கடைசியில் அந்த அம்மா பசங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து வெறும் சட்டியை கழுவி குடிப்பாங்க அந்த அம்மா. இந்த பையன் 4 மணிக்கு எழுந்து குடிப்பான். குடிக்க போனால் ஹெட் மாஸ்டர் கணக்கு வாத்தியார் மண்டையில் கொட்டுவார். 4 மணிக்கு எழுந்து, அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குடிச்சிட்டு 4:30 to 5:30 கணக்கு டியூஷன் போயிட்டு 5:30 to 6 மசூதிக்கு போய் தொழுகைக்கு போயிட்டு 6லிருந்து 8 மணி வரைக்கும் என்ன வேலை தெரியுமா? வெள்ளக்காரங்காலத்தில் தனுஷ்கோடி போட் மேல் ஒன்று போயிட்டு இருந்தது. தனுஷ்கோடிக்கு அது இந்த ராமேஸ்வரத்தை கிராஸ் பண்ணும்போது ரயில் நிற்காது. இந்த சுதேசமித்திரன் தினமணி பத்திரிகைலாம் அந்த பெட்டியில் ஸ்லோ டவுன் பண்ண உடனே பிளாட்ஃபார்மில் தூக்கி அந்த பேப்பர் கட்டை போட்டு போயிடுவான். அப்துல் கலாமுடைய சித்தப்பா பையன் பேர் சம்சுதீன், சின்ன பையன். அவனு இவர் 2 பேரும் ஏற்றுக்கிட்டு, எல்லாம் 10 வயசு கீழே நினச்சி பாருங்க. இந்த பசங்க அந்த கட்டை எடுத்து பேப்பரில் பிரிச்சுட்டு வீதி வீதியாக வீடு வீடாக போய் இந்த காலையில் பேப்பர் போடுறாங்க. காலையில் 6லிருந்து 8 மணி வரைக்கும் போடலாம். போட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே பழைய சோறு குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. போயிட்டு சாயங்காலம் வந்த உடனே 4லிருந்து 6 மணிக்கு எந்தெந்த வீட்டில் பேப்பரை போட்டால் பேப்பருக்கு வசூல் பண்ணுற வேலை அவருக்கு. வீட்டில் பேப்பர் காசு வசூல் பண்ணுற வேலையை அங்கே போய் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு 7லிருந்து 9 படிக்கிறதுக்கு காடா விளக்கு, சும்மா ஒரு திரி போட்டிருக்கு, அடியில் ஒரு அலுமினியம் டப்பாமல் இருக்குது, அதில் சேமன் ஊற்றி வச்சுப்பாங்க. மேலே மூடியெல்லாம் கிடையாது, சிம்னியெல்லாம் கிடையாது. காடா விளக்கில் இந்த மனிதன் படிக்கிறான் 7லிருந்து 9 மணி வரைக்கும். மேற்கொண்டு படிக்கலாம்னா எண்ணெய் வைக்கிறது, இதுக்கு மேலே ரேஷன் டைம், இதுக்கு மேலே எண்ணெய் கொடுக்க முடியாது, அம்மா முடியாதுன்றாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அது முத்தையான ஒரு வாத்தியார், வருங்கால பெரிய ஆளாக வருவாமா, தயவு செஞ்சு இன்னும் ஒரு 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கொடுன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி 11 மணி வரைக்கும் படிக்கிறதுக்கு உதவி பண்ணார். அப்படி அந்த மனிதன் ராமேஸ்வரத்திலே ஒரு மூலையிலே படிக்கிறான். நேராக அங்கே திருச்சி வராரு காலேஜுக்கு. சென்ட் ஜோசப் காலேஜில் ஹாஸ்டல் தங்குறாரு. ஹாஸ்டலில் தங்கிறதுக்கு எவ்வளோ செலவுன்னு கேட்குறாங்க. 18 ரூபா மாதத்துங்கிறாங்க. 18 ரூபா கொடுக்கறது முடியாது, குறைக்கிறதுக்கு வழி இருக்கானா? வழி இருக்குன்னா, அசைவம் சாப்பிட்டால் 18 ரூபா, சைவம் சாப்பிட்டால் 14 ரூபா. அப்படின்னா ஐயோ 4 ரூபா மிச்சம் மாதிரியானு சைவத்துக்கு மாறுகின்றான். ஒரு இஸ்லாம் குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதன் சைவத்துக்கு மாறி அந்த சென்ட் ஜோசப் காலேஜ் படிக்கிற காலத்தை ஆரம்பித்து உயிர் போகும் வரை 84 ஆண்டுகள் சைவம் சாப்பிட்ட என் அறிவித்த ஒரே இஸ்லாமியர் கலாம் அவர்கள். கடைசி வரைக்கும் அவர் சைவம் தான் சாப்பிட்டார். இஸ்ரோவில் வேலை பார்க்குறாரு. திருவனந்தபுரத்தில் இஸ்ரோவில் வேலை பார்த்துருக்கும் போது அவங்க அலுவலகத்தை கொடுக்க சாப்பாடு தான் சாப்பிடணும். சாப்பாடு ரொம்ப தரம் குறைவாக இருக்குது, அவங்க டிமாண்ட் பண்ண முடியாது. அந்த வேகாத வகையில் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இஸ்ரோலேருந்து 4 கிலோமீட்டர் வேகாத வகையில் 12 மணிக்கு நடந்து விறுவிறுக்க போய் ஒரு சைவ ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு திரும்பி வருவார். இப்படி முடிக்கிறார். இவர் தான் அப்புறம் உங்களுக்கு SLV 3, திரிசூல், அக்னி, ஆகாஷ் ஏவுகணைகளை விட்டார். அப்புறம் போக்ரான் அணுகுண்டு வெடிச்சார். இதெல்லாம் அவருடைய சாதனை. இதெல்லாம் முடிஞ்சு அவர் நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவர் பொறுப்பில் உட்கார்றார். உட்காந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 நாடுகள் போயிருக்கார். 163 நகரங்கள் போயிருக்கார். 15 நாடு 163 நகரங்களுக்கு போய் மாணவர்களையும் பெரியவங்களையும் சந்திக்கிறார். அப்படி நம்ம குஜராத் ஆனந்த்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு சின்ன கிராமத்தை போய் இப்போ கல்யாணீஸ்வரன்ற மாதிரி பள்ளிக்கூடம் அங்கே போய் பார்த்தா எல்லாம் பரவத்தோட குளிக்கிறதுக்கு தண்ணி வசதியும் கிடையாது. அந்த மாதிரி ஊரில் குழந்தைங்கள்லாம் படிச்சுட்டு இருக்குது. புரோட்டோக்கால்னு சொல்லி போலீஸ்லாம் ஓரம் கட்டிட்டு போய் அந்த பக்கத்து தனியாக போய் குழந்தைகிட்ட போய் இந்தியாவுடைய எதிரியாக நீங்கள் யாரை பார்க்குறீங்கன்னு கேட்டான். இந்தியாவுடைய எதிரிங்கிறது வறுமையும் நோயும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஒரு 10 வயசு பொண்ணு சொல்லுது. இப்படி போய் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறார். கட்டி பிடிச்சி இக்னைட்டட் மைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்துக்கு டெடிகேட்டட் டு ஸ்னேகா அப்படின்னு இந்த குழந்தை பேரை போடுறார். கற்பனை பண்ணிப்பார். 2006 ஜார்ஜ் புஷ் அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு வராரு. இது வெள்ளைக்காரன் கிபி 1600 முதல்ல இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்குது. 1669 பம்பாயை பிடிக்கிறான். 1757 பூலி தேவன் கூட இங்கே ராபர்ட் கிளை திருச்சியில் கொடி பறக்க விடுறான். 58 நம்ம பூலி தேவன் போதும். இப்படி வரிசையாக வரலாறு போகுது. சற்ற 200 ஆண்டுகள் இந்த ராஷ்டிரிய பவனில் போட்ட கார்பெட் இந்த மாதிரி கார்பெட்டு பரம்பிட்டார்கள்.
அவங்க வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த ஜார்ஜ் புஷ் வராரு, இந்த ராஷ்டிரபதி பவனில் இருக்கிற கார்பெட்டை போல மாற்றினார். இவர் ராஷ்டிரபதியான அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் ஒரு பேச்சுலர், ஒத்தாளுக்கு இவ்வளோ ஒரு அரண்மனை தேவையில்லை, 4 ஏக்கர் அரண்மனை எனக்கு எதுக்கு, எனக்கு ஒத்த ரூம் போதுன்றார். அதெல்லாம் ஒரு சிங்கிள் ரூம் இதான் இவ்வளோ போதுன்னு சொல்லிட்டு அந்த ராஷ்டிரபதி பவனை யூஸ் பண்ண பண்ணிட்டார். அந்த கார்பெட்டை பூரா மாற்றுங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், மகான்கள், புத்தர் போன்ற மகான்கள்லாம் பிறந்த நாடு, இந்த பல மகான்களுடைய பாதம் பட்ட கார்பெட்டது, உங்கள் ஜனாதிபதிக்கு பாதம் பட்ட புண்ணியம் அவருக்கு கார்பெட்டையை மாற்ற முடியாது. அடுத்து அவர் சொன்னாங்க, ஸ்பெஷல் பாதுகாப்புக்கு ஒரு பட்டாலியன் அங்கேருந்து ஆர்மி வருது. நாங்கள் இந்திய ஆர்மி மேலே உங்களுக்கு கவனம் வைக்காம, உங்களுக்கு எங்கள் ஆர்மி இப்போ வந்து உயிரே கொடுப்பாங்க, ஒரு நாட்டு தலைவனா அவங்க உயிரே கொடுப்பாங்க, தேவைப்பட்ட ஒரே ஒரு ஆளை மட்டும் நீங்கள் துணைக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேப்டன் மாதிரி ஒரு மேஜர் மாதிரி ஒருத்தர் சூப்பர்வைஸ் பண்ண சொல்லிட்டு முடியாதுட்டார். இப்போ சொந்த ஊர்லேருந்து இப்போ அவங்க அப்பா அண்ணா உயிரோடு இருக்காரு, கிட்டத்தட்ட 99 வயசு அண்ணா உயிரோடு இருக்காரு. அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து டெல்லி சுற்றி பார்க்கணும், தம்பி அங்கே ஜனாதிபதியாக இருக்கிறாருன்னு புறப்பட்டு போகிறாங்க. போனால் ஜனாதிபதி மாளிகையில் அந்த சொந்தக்காரங்க தங்கி இந்த ரூமுக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன வாடகைன்னு கேட்டு, இந்த காலேஜ் சாப்பிட்ற பன்பட்ட ஜாமுக்கு ஒன்று வாடகை போட்டு, டெல்லி சுற்றி பார்க்க டாக்ஸிக்கான காசுக்கு என்னாச்சு எல்லாம் மொத்தத்துக்கான போட்டு 2.5 லட்சம் ரூபாய் தன்னுடைய செக்கிலிருந்து சம்பளம் கொடுத்த ஒரே மனிதன். ராஷ்டிரபதி பவன் இருக்கிற ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் பரம்பரையிலே 7 தலைமுறை கொண்டாந்து அவங்களை குடி வச்சிருவாங்க. தாத்தா முப்பாட்டம் எல்லாம் யாராவது உயிரோட எல்லாத்தையும் கொண்டாந்து ராஷ்டிரபதி பவன் அந்த காலம் பூரா வாழ வைப்பாங்க. இந்த மனிதன் ஒரு சல்லி காசு கூட அரசு காசு செலவு பண்ணாமல் 2 லட்சம் ரூபாய் செக் கொடுத்தான். முடிந்தது பதவி கடைசி நாள் முடிஞ்ச உடனே கிளம்புறாரு. கிளம்பும்போது ஒரு தகரக்குட்டியில் ஒரு 10 புத்தகத்தை எடுத்து போட்டுக்கிறாரு. போட்டுட்டு ஒரு மஞ்சள் பையில் கொஞ்சம் போட்டு எழுதிட்டு வர்றாரு. அப்புறம் சூர்யாமே ஒருத்தர், ஐயா அது என்னன்னா, நான் காசு கொடுத்து வாங்கிய புத்தகங்கள், அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு வெளியே வராது. வரும்போது வரிசையாக ஒரு 2000 பேர் நிற்கிறாங்க அன்பளிப்போட. இந்த கூப்பிய கை பிரிக்காமல் உங்கள் அன்பு போதும் அன்பளிப்பு வேண்டாம் என்று வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதன் சென்ற ஆண்டு புறப்பட்டு போய்விட்டான். எங்கே பிறக்கிறீங்க, எங்கே பிறந்தா என்ன, எவ்வளோ வேலையாக உங்கள் அப்பா இருந்தானா, அவர் என்ன அப்பா படித்தவரா, ஜெயின்லாவில் படித்தவரா, உலகம் கொண்டாடிய மனிதனாக உருவாக முடியும் என்றால் நீங்கள் அந்த கல்வி, அந்த நேர்மை, அந்த ஒழுக்கம், சத்தியம், அதுதான் உண்மை. பழையபடி இது கூட முடிஞ்ச போனாங்க. இப்போ சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு மனிதன், இப்போ நம்ம ஊர் பையன் ஒருத்தர் இருக்காங்க, மயில்சாமி அண்ணாதுரை என்ற ஒரு இளைஞன். இன்னைக்கு அப்துல் கலாம் ஒரு வழியிலே பொள்ளாச்சி பக்கத்தில் வந்து இப்போ கோவை பொள்ளாச்சி பாதையில் கோதவாடின்னு ஒரு சின்ன கிராமம். அப்பா வந்து ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியர், 5 குழந்தைங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பையன், இந்த பையன் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு பொள்ளாச்சியில் ஹையர் ஸ்டடீஸு, கோயம்புத்தூரில் கல்லூரி மேற்படிப்பு படிச்சுட்டு சந்திராயன் 1 சந்திராயன் 2 அதனுடைய அடையாளமாக திட்டக்குழு தலைவராக இருந்த மனுஷன். மங்கள்யான் என்று 2016 செப்டம்பர் மாதம் விட்டு செவ்வாய் கிரக சுற்றுப்பாதைகளே நிலைநிறுத்திய ஒரு மகத்தான அந்த திட்டக்குழு தலைவராக உள்ள மயில்சாமி அண்ணாதுரை இந்த மண்ணிலே பிறந்தவன், தமிழ் மொழியிலே படித்தவன், அரசு பள்ளியிலே படித்தவன். ஞாபகம், அரசு பள்ளி நாங்களாம் அரசு பள்ளி தான் படித்தவன் தான். அது கேவலமான விஷயங்கள். அங்கே படித்தும் ஒரே வார்த்தை சொன்னார், தமிழ் மொழியில் படித்து திடீர்னு கல்லூரி போதைகளே ஒரு திணறலாக இருக்காதுன்னா கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். நீச்சல் நம்ம கற்றுக்கிட்டோம், கிணத்துக்குள்ள நீச்சல் அடித்து அந்த தண்ணி அலைப்பாயாது அப்படியே செடியாக இருக்கிறனால அதில் கொஞ்சம் சின்ன சுகம் இருக்கும். ஆற்றுல நீச்சல் அடிக்கும் போது அந்த வெள்ளம் கொஞ்சம் பார்க்க இழுத்துட்டு போகும், அது கொஞ்சம் சமாளிக்க தெரியணும். ஸ்விம்மிங் பூல்லாம் ஏற்கனவே குளிச்சுட்டு தான் தண்ணி போடுறாங்க, சிஸ்டம் மாறதே தவிர அடிப்படை நீச்சல் தான். ஆகவே அந்த அடிப்படை பெரிய சயின்ஸுக்குள்ள பெரிய லிட்ரேச்சர்லாம் தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. ஆங்கில மொழியை அடிப்படை தெரிந்தால் எந்த பாடம் படிக்கலாம். அது என்ன உடனே ஷேக்ஸ்பியர் இருக்கணும், பெர்னாட் ஷா இருக்கணும் அவசியமே கிடையாது. அடிப்படை ஆங்கிலம் தெரிந்தால் இந்த பாடம்லாம் படிச்சுக்கலாம். அப்படி வந்து படித்து தாய் வழியில் படித்தால் சுய சிந்தனை உனக்கு வளரும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு மனிதன் நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இன்னும் உயிரோடு இருக்கிறார், நம்மோட வாழ்ந்து விட்டார். சென்ற வாரம் ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன், நீதிபதி சந்துரு. நீதிபதி உடனே நமக்கு கற்பனை பண்ணவங்கள இந்த மாதிரி கோல்டு கலர் முடி போட்டு கருப்பு கோட் போட்டு அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி வீசின ஒரு மனிதன். இந்த பந்தா பணமாக டவாலி வர்றது, சர்டிஃபிகேட், பராக் அதெல்லாம் தவிர்த்த ஒரு மகத்தான ஒரு மனிதன். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறக்கிறாரு. அம்மா 5 வயசுலேயே இறந்து போகிறாங்க. 11 வயசு ஆகும்போது இந்த இளைஞன், ஒரு அண்ணன் வந்து கான்பூர் போய் படிக்கிற, ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டான். இந்த 11 வயசு இளைஞன் நினச்சி பாருங்க, மளிகை கடைக்கு அவனே போவான், 11 வயசு பையன். ரேஷன் கடைக்கு வெளியே நிற்பான், கரண்ட் பில் அவனே போய் கட்டுவான், வீடு அவனே பெருக்குவான், சமையல் அவனே செய்வான், 10 பாத்திரம் அவனே தேய்ப்பான். கற்பனை பாருங்க.
இத்தனையும் பண்ணிட்டு படிக்க முடியுமான்னு கேட்டால் அத்தனையும் பண்ணிட்டு படித்தான். ராமகிருஷ்ண பள்ளியில் தான் படித்து அப்படியே மேலே போனார், டிகிரி வாங்கினார். ஒரு நீதிபதியாக இருந்து 7 ஆண்டுகளிலே 90,000 கேஸுக்கு தீர்ப்பு சொன்ன எனக்கு தெரிஞ்ச ஒரே மனிதன் வந்து இந்தியாவில் நினைக்கிறேன். 90,000 கேஸுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. 90,000 கேஸ் தீர்ப்பு சொல்லியிருக்காரு. ஏன் வந்து கம்யூனிஸ்ட் செய்யறதுக்கு போய் கேட்டீங்கன்னா, இல்லை நான் வந்து மக்களோட மக்களாக வாழ்ந்தேன், ரேஷன் கடையில் எவ்வளோ பொறுமையாக நிற்கணும், வேகாத வெயில்ல, எலக்ட்ரிக் பில் கட்ட போனால் எவ்வளோ பொறுமை வேணும், சமைக்கிறதுக்கு எவ்வளோ பொறுமை, அதை விட காத்தி பண்ண மாதிரி சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவுற கொடுமை இருக்க உலகத்தை அது மாதிரி நரகமே கிடையாது. அதெல்லாம் கழுவி அனுபவிச்சா காய்ச்சி உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி அவர் கழுவி பார்த்தவர் அவ்வளவு பொறுமையின் காரணமாக ஏழை மக்களுக்குத்தான் நான் நீதிபதியாக இருப்பேன் என்று வாழ்ந்து விட்டு கடைசியாக இன்னைக்கு கடைசி நாள்னா காலையிலேயே கவர்மெண்ட் கார்லாம் அனுப்பிட்டு நேராக கோர்ட்டுக்கு போனால் வேலை முடிஞ்சது. ஹைகோர்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் லைன் பீச் அங்கிருந்து ஒரு படம் நடந்து போனார். எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறினார், வீட்டுக்கு போய்விட்டார். வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நம்ம நினைச்சுங்களாம். சத்தியம், நீ எளிமையா இருங்க, நேர்மையா இருங்க. கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களை காப்பாற்றணும். இந்த ஒழுக்கம்னு ஒரு அப்டிராக்ட் வார்த்தையாக நினைக்காது. ஒழுக்கம் நல்ல பழக்கம் தான். ஒழுக்கம்னா என்ன உலகத்தில் நினைச்சுக்காதீங்க, நல்ல பழக்கம் தான். என் நாக்கிலே காஃபி டீ பட்டு 59 வருஷம் ஆகிறது. தேவையா உங்களுக்கு? ஒரு மசாலா தோசை சாப்பிட்டா எனர்ஜி, காஃபி சாப்பிட்டா எனர்ஜியா? தேவையா உங்களுக்கு காஃபி? 15 பைசா காஃபி 1958. அந்த காஃபியை தவிர்த்து நான் மசாலா தோசை சாப்பிட்டேன். அதனால தான் அங்கிருந்து மகாபலிபுரத்துக்கு சைக்கிளில் போக முடியும், 56 கிலோமீட்டர். புரியுதா? காஃபி டீ சாப்பிட மாட்டேன், மது இருந்த மாட்டேன், புகைக்க மாட்டேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், எனக்கு முன்னால் வாழ்ந்த மகத்தான சாதனை புரிந்த மகத்தான நடிகர்கள் எல்லாம் 72 வயசுல போயிட்டாங்க. இது பெருமைக்காக சொல்லவில்லை. மகத்தான சாதனை புரிந்தவர்கள் எல்லாம் 72 வயசுல போயிட்டாங்க, 73 வயசுல. உலக புகழ்பெற்ற நடிகர்கள் எல்லாம் 72, 73 போயிட்டாங்க. நான் 75 வயசுல நிற்கின்றேன். 70 வயசுல மகாபாரதம் பேசினேன். இது எதுக்காக சொல்லணும்னா, மகாபாரதம் பெரிய காவியம். அது 2 மணி நேரம் மகாபாரதத்தை வந்து 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 2 மணி நேரம் பேப்பர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம உங்களை மாதிரி இளைஞர் 5000 பேர் ஒரே ஸ்டேஜ் 2 மணி நேரம் பேசினா அது காரணம் அந்த ஒழுக்கம், உடம்பை பேணுதல். நீங்க உடனே பார்த்தீங்கன்னா மொத்த பொதுவாக பார்க்குறீங்க. எனக்கு சின்ன பிள்ளைங்களுக்குன்னா அது அருமை தெரியாது. அங்கிருந்து பார்த்தா சிவகுமார் அப்படிங்கிறீங்க. சிவகுமார் இது சிவகுமார் இல்லை, நீங்க பார்க்க சிவகுமார் உடம்பு. இந்த உடம்பு இங்க அந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்கு உயிர் வேணும். உயிர் போக இன்னைக்கு காலையில வந்து மேடையில பேச போறோம்னா அதுக்கு ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் வேணும் என்று சொல்வது அறிவு. அப்ப உயிர், அறிவு, உடம்பு 3 சேர்ந்ததுதான் சிவகுமார். புரியுதா உங்களுக்கு? இந்த உயிருக்கு வயதாவதில்லை. உயிர் எப்பவுமே வாழணும்னு ஆசைப்படும். எந்த மனுஷன் சாவணும் ஆசைப்படுறான். கல்யாணத்தா சொல்றேன், தாத்தான்னு சொன்னா கோவம். இந்த மாதிரி பிரச்சனை தான் டை வச்சுட்ட. புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுங்க ரகசியம் என்னன்னு. எந்த பயில நம்ம தாத்தான்னு கூப்பிட்ட ஏன் போய் பேத்திகளை கூப்பிடல, அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. பாக்கில தாத்தா அனுமதிக்க மாட்டான். நீமே கல்யாணத்தை நடந்து டை வச்சுக்கிட்டாப்பா, அவர் தாத்தா கூப்பிட்டு ஐயான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அடிப்படை வந்து உயிருக்கு வயதாகவில்லை, அறிவுக்கு வயதாகவில்லை, கூட்டிகிட்டே தான் போகுது. உடம்புக்கு வயதாகிறது. அவர் மூட்டு வலினாரு, அதெல்லாம் எனக்கு வராது. ஏன்னா நான் காலையில் 4 மணிக்கு இருந்து 1 மணி நேரம் வாக்கி போயிட்டு வந்திருக்கேன். நான் யோகா வந்து 56 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 38 ஆசனம் பண்ணேன். இப்போ குறைச்சிட்டு 8-10 ஆசனம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உடம்பு தான் உங்களோட அடையாளம். எங்க உட்கார்ந்து யாரையும் சொல்றேன், இந்த முகம், இந்த கண்காது, இந்த மூக்கு, இந்த உடம்பு தான் உங்க அடையாளம். இதை வைத்துத்தான் எதை வேண்டுமானாலும் செய்யணும். இந்த உடம்பு தான். இதை அல்லாமல் நீ எதுவுமே செய்ய முடியாது. இந்த உடம்பை நீ பாதுகாக்கவில்லை என்றால் நீ ஆசைப்படுவ. கண்ணதாசன் சொன்னால் 80 வருஷம் வாழ ஆசைப்பட்டேன், இறைவன் ஆயுளை குறைத்து விட்டாங்க. இறைவன் ஆயுள் குடிக்கல. நீங்க குடித்த மதுவும் நீங்க குடித்த விளையாட்டு புகையும் தான் உங்க ஆயுளை குறைத்து விட்டது. அதாவது நல்ல ஞாபகம் வச்சுங்க, புகை மது தவிருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், உயிரோடு ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம், காலையில தான் ஆக்சிஜன் இருக்குது, அதிகாலையில் தான் சுத்தமான ஆக்சிஜன் இருக்கு. 4:30 மணி 5 மணி வாக்கில் கிராமப்புறத்து குழந்தை இருக்கிறீங்க, சிட்டியில் யாரா இருந்தாலும் சுத்தமான காது காலையில் இருக்குது. எவன் ஒருவன் காலையிலே அதிகாலை சூரியனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ, என் பேரம் பேச்சு உள்பட சொல்ல, காலை அதிகாலை சூரியனை பார்ப்பவனுக்கு 10 ஆண்டு போனஸ். 10 ஆண்டு போனஸ். எவன் ஒருவன் இன்றிலிருந்து காலை சூரியனை அப்புறம் போய் படுத்துங்க, அதிகாலை சூரியன் பார்க்கணும், 10 ஆண்டுங்களுக்கு போனஸ். கிட்டத்தட்ட 50 வருஷம் யோகா பண்ணிட்டு மார்னிங் இன்னைக்கு காலையில் நிகழ்ச்சிக்கு போறான்னு தெரிஞ்சு காலையில் 5:30 மணிக்கு போட்டில் போனால் 6:30 வரைக்கும் வாக் பண்ணி வந்திருக்கிறேன். அந்த ஆக்சிஜன் ஒன்று தான் மனிதன் உயிரோடுவதற்கு. உணவு அப்புறம் உணவு இல்லாமல் கூட 1 மாசம் இருக்கிறதா தண்ணி குடிச்சு இருக்கலாம். தண்ணி இல்லாமல் 1 வாரமே தண்ணி குடிச்சு குடிக்கலாம். காற்று இல்லாமல் வாழ முடியும். நம்மளே சாமியார் கிடையாது, பூமிக்குள்ள போய் 48 மணி நேரம் ஒழிஞ்சிக்கிறது. நமக்கு காற்று இல்லாமல் வாழ முடியாது. அந்த காற்று, இந்த ஆக்சிஜன் ஒன்று தான் ரத்தத்தை சுத்தப்படுத்துது. 2வது ரத்தத்தை சுத்தப்படுத்த வேலையை தண்ணி பண்ணுது.
அதனால் தயவு செய்து என் குழந்தைக்கு சொல்ல, ஏசி ரூமில் வேலை பார்த்தாலும் 8 டம்ளர் தண்ணி குடிங்க. அந்த தண்ணி வழியாகத்தான் ரத்தத்துக்கு அழுக்கெல்லாம் வந்து யூரின் வழியாக வேறு வழியாக போகுது. தண்ணி குடிங்க, வேலைக்கு சாப்பிடுங்க. கொன்னுடுவாங்க முதலாளிங்க. நீ என்ன போய் சாப்பிடலாம், என்ன போய் வேறு, அதாவது ஏ கிளாஸ் கைதிகள் தான் நீங்கள். ஏசி ரூமில் வேலை பார்க்குற கைதிகள் தானேங்க. ஒரு லட்சம் வாங்கினா நீ கைதிகள் தானே, நீ என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு இந்த காலையில் பார்க்குற 4 மணிக்கு அந்த பேக்கை போட்டு அந்த பசங்க போட பார்த்தா தண்ணி கூட குடிச்சுமான்னு டவுட் ஆகுது. தண்ணி 8 மணி நேரம் தண்ணி, 8 தடவை தண்ணி விடுங்க. வேலைக்கு சாப்பிடுங்க. அம்மா மேலே கோவம், அப்பா மேலே யாரையும் கோவம் வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது பெரு வயிற்றோடு போகாதீர்கள். முந்தின நாள் பழைய சாதம் கையெடுத்து போடுங்க. இன்னைக்காக நான் சாப்பிட்டு வந்தேன். ஒரு கை பழைய சாதம், 1 டம்ளர் மோர் போட்டு அடிச்சு கொஞ்சம் உப்பு போட்டு, எவ்வளவு கோவம் தான் சரி, ஒரு சின்ன வெங்காயம் 2. இதை விட எளிமை எப்படி உடம்பு கிடைக்கும்? இதை விட எளிமை எப்படி சாப்பிட முடியும்? ஒரு கை சோறு, பழைய சோறு, 1 டம்ளர் பழைய மோர், புளிச்சு போனால் பரவாயில்ல, ஒரு 2 சின்ன வெங்காயம் போய் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அல்சர் வராது, பிரச்சனை வராது. இதை நான் இன்னும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த 50 வருஷ வாழ்க்கையில் நான் பெரு வயிற்றோடு இந்த என் வீட்டை விட்டு போனே கிடையாது. அப்போ 4 மணிக்கு இருந்து போனேன். என் சம்சாரம் போய் பரிதாபத்துக்கு ஒரு பெண்மணி இல்லையா, 4 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு போவேன். அப்போ அந்த அம்மா எத்தனை மணி எழுந்திருக்கணும்? பேச முடியாது. கொத்தடிமைகளாகவே நம்ம பொம்பளைக்கு வச்சிருக்கோம், கொத்தடிமையாகவே பெண்களை வச்சிருக்கோம் நம்ம. அப்படி போனால் நிற்க முடியுது. ஸோ காலையில் எழுந்தோடனே நீங்கள் 1 மணி நேரம் வாக்கிங் போங்க. ட்ரெட்மில்லாம் வந்து வழியெல்லாம் பண்ணுறீங்க, ஆக்சிஜன் கிடைக்காது. சும்மா ஒரு வெளியில் பண்ணுறலாம். சுத்தமான காற்று வேணும். 8 டம்ளர் தண்ணி குடிங்க. வேலைக்கு சாப்பிடுங்கள். 8 மணி நேரம் தூங்குங்க. இதை மட்டும் தொடர்ந்து செய்தால் இந்த கல்வியும் இந்த ஒழுக்கமும் தான் உங்களை உலகத்திலே உச்சத்தை கொண்டு போய் நிறுத்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.